அது சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கடைய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாரு ராஜப்பா. என்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்கு கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவன் ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாளர்களை கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுவாருங்க. அந்த பில்லா எங்க, நான் எங்க? அவன் வாயை தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுறீங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நானா பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லிருந்தீங்கன்னா சரி, ஓடுறா ஆலியன் சாவு நூலியன் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குனாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா? இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவா? ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நானு. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும்? அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிரிச்சு எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வேங்க சாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கவருக்கு பாசம் இருக்கு. வில்லாவும் கூட்டோழியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சின்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போவ. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? ஹலோ ஜே ஜே. ஹலோ. வா, வண்டியில உட்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித்.
நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜே ஜே அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவுல போய்கிட்டு இருக்க. தட்ஸ் ஆல் ரைட் ஜே ஜே. 2 பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகிதத்துக்காக என் கூட கொஞ்ச தூரம் வரலாம் இல்லையா? வா, உன்னை விட்டுறேன். கெட் இன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்லால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாதை வழியா போகுது. பாதை முழுக்கவும் வேனுக்கு 4 பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் 1/2 மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்ன ஏன் தேர்ந்தெடுத்த? உங்ககிட்ட தான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே ஜே, அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு. அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப 1/2 மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர், ஸ்டாப் தி கார். ஜே ஜே, இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய. இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ல காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. டாடி டாடி, என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களாம். அடுத்த கேட்ட ஆன்ட்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய மம்மிய. காமா இருங்க, யாரும் அழாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்லயே இருங்க. நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத். உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலையை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. அஸ்கல், எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலையை நினைச்சா. வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜெய தூக்க சொன்னாங்கிறத யார்கிட்டயாவது சொன்னீங்க, நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அதுக்கு அடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி 2 ஸ்க்ரூ போட்டு இருப்பாங்க. உன் வேலை வேனுக்கு அடியில போய் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும்.
அடையாளம் தெரியுதா ஜே? இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அவனை சர்ச் பண்ணு. டிஎஸ்பி சார், நான் திருநது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற என் மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா பிளீஸ் இந்த பணத்தை மட்டும். சாரி ஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க. ஜே, நான் சொல்றேன் ஜே. I shoot you. ஜே, don't move. நான் சொல்றேன் கேளு. ஜே, இல்ல சுட்டுவேன். அன்னைக்கு என் கால்ல பட்ட குண்டடியால அந்தரத்துல கயித்து மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜே இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் 2 பிள்ளைங்களும் எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா, பழிக்கு பழி, கருப்பையா, பழிக்கு பழி. வாங்க ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி ஆயிட்டீங்களே. Dress எப்படி மாமா? சும்மா சிறு சிலுக்குதுடா கண்ணு. நானும் எவ்வளவு நேரமா பாக்குறேன், அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு. பாருங்க, நல்லா படிக்கிறோம், அப்பதான் ஆண்டோ துணை இருப்பான். ரவி, நீ இன்ஜினியர் ஆகணும், ரமா நீ டாக்டர் ஆகணும், நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி, உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க. இனிமே ஏன் சொல்ல நான் காப்பாத்தணும்? சொல்லுங்க, நான் என்ன செய்வோம் தயார். நீ தயாராயிட்ட, ஆனா ஒன்ன நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீட வச்சா ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சுவாமி? அவன் கூட ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம்? அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இம்ம கை கால உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல? என்ன சாமி புரியுதா புரியுதான்னு பாடு சொல்லி கொடுக்க வாத்தியார் மாதிரி நான் மக்கா மழையானா இல்ல மேல் வீடு காளியா?
சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டியும் ஒரே நாள பாடம் பண்ணுவோம் இந்த ராஜப்பா ஓ ஓ இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா, பான், பீடா, வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். வீடியோ பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். வைப்புனா? பைப். அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லி தரேன். சரி. கம் வித் மீ. எப்படி இது கூட நல்லாதான் இருக்கே. ராஜப்பா, பில்லா ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன்.